ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த மாதிரி கோபியை ராதிகா வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தான் டிவோர்ஸுமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த கோபியை செலியன் அவங்களோட வீட்டுக்கு, அதாவது பாக்கியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே பாக்கியா எப்பவும் போலயே கோபியை அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் கூட்டிட்டு வந்த செலியனுமே செம்மையா நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனியுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கனால செலியனால எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி தங்க இடமே இல்லாத கோபியோ தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட, நான் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கான முழு காரணமே அந்த பாக்கியலட்சுமி தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை நான் கண்டிப்பாக பழிவாங்க எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்க. ஆனா அவங்களோட ஃப்ரெண்டும் ரொம்பவே நியாயமா, ஏன்டா நீயே நல்லா யோசிச்சு பாரு, நீ பண்றதெல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கியா? உண்மையாவே பாக்கியா உன்னோட பிரச்சனையில எப்பயாவது தலையிட்டு இருக்காங்களா? அவங்க உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உன்னை பத்தி அவங்க யோசிக்கிறதையே நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி முன்னேறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா நீ என்னடானா, அவங்கள நீ பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எங்க அவங்க உன்னை விட அதிகமான பொசிஷனுக்கு போயிடுவாங்களோ, உயர்ந்த பதவிக்கு இல்லைன்னா உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்களோன்றதுக்காக தானே நீ இந்த மாதிரி அவங்கள கீழே தள்ளி விடணுன்றதுக்காகவே இப்ப வரைக்கும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சொல்லு, நீயே சொல்லு, தப்பு பண்ணது அவங்களா நீயான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும் இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம கொஞ்சம் திணறிக்கிட்டே, நான் இது எல்லாமே என்னோட அப்பாக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்க, உடனே அவங்களோட ஃப்ரெண்டும் டே நிறுத்துடா, நான்லாம் மத்தவங்க மாதிரி கிடையாது. அதனால நீ மத்தவங்க கிட்ட போய் சொல்ற மாதிரி என்கிட்டயுமே போய் சொல்லி சமாளிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எதுக்காக பாக்கி கிட்ட இப்படியெல்லாம் பண்றன்னு நல்லாவே தெரியும். நீ அவங்க வாழ்க்கையில இல்லைனாலும் அவங்க வாழ்க்கையில சாதிக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் அவங்களோட வாழ்க்கையையும் சரி, அவங்களோட சந்தோஷத்தையும் சரி கெடுக்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா என்ன, உனக்கு பாக்கியா மேடத்தோட ஸ்ட்ரென்த்த பத்தி கொஞ்சம் சரியா தெரியலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்க நீ வைக்கிற ஆப் எல்லாத்தையுமே உனக்கு திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நீ திருந்தி வாழ்ற வழிய பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. ஆனா கோபியோ இப்ப அந்த பாக்கியாவால என் ஃப்ரெண்டு கூட என்ன மதிக்காம பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு மறுபடியுமே முட்டாள்தனமா கோவப்பட்டுட்டு உடனடியா இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி அந்த பாக்கியாவுக்கு நான் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம நான் கொடுக்குற அந்த அடியால அந்த பாக்கியா மறுபடியும் எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி மீடியா ஆட்கள ஒட்டு மொத்தமா திரட்டி வச்சு அவங்களுக்கு லைவ் நியூஸ்ல பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மீடியா ஆட்கள் முன்னாடி பாக்கியாவை பத்தி ரொம்பவே மோசமா பேசுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாக்கியா என்ன பழி வாங்குறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உண்மையாவே அந்த கெட்டுப்போன கறிய நான் கலக்க சொல்லல. இது எல்லாமே அந்த பாக்கியாவும் அந்த செஃப்பும் எனக்கு எதிரா பண்ற கூட்டு சதி. இதுல நான் தான் மிகப்பெரிய அப்பாவி. அது மட்டும் இல்லாம என்னோட பசங்களுக்கு கூட என்னை பத்தி நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ வரைக்குமே அவங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளால தான் நான் இப்போ என்னோட மனைவியை விட்டு கூட பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்லிட்டு ராதிகாவை விட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால ரொம்பவே சோகமா இருக்க மாதிரியும் காட்டிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கோபி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டிருந்த மீடியா ஆட்களுமே இந்த மாதிரி இவங்க லைவ் நியூஸ்ல வந்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா இதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு கோபிக்கு சப்போர்ட்டிவா கொஞ்சம் நியூஸை பரப்ப ஆரம்பிக்க. ஆனா அப்போ கோபியே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க அந்த செஃப் வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லைவ் நியூஸ்ல எல்லார் முன்னாடியுமே சில ஆதாரங்கள எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க கோபியோட கிளவுட் கிச்சன்ல வேலை செஞ்சது, அந்த வேலைய விட்டு நின்னதுக்கு அப்புறமாவும் கோபி அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் மாதிரி பணத்த குடுத்துட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே மேல இந்த மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு அங்க நெறையவே குழப்பத்த உண்டு பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டையே க்ளோஸ் பண்ண வைக்கிறது தான் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு கோபி அவங்களோட வாயால செஃப் கிட்ட சொன்ன விஷயத்த அவங்க ரெக்கார்ட் பண்ணியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லா ஆதாரத்தையுமே அந்த செஃப் ஆனந்த் மீடியா முன்னாடி எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உண்மையாவே நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆள் ஒன்றும் அப்பாவே கிடையாது. இவன் ரொம்பவே மோசமான ஆள். இவன் தன்னோட ஒய்ஃபை, அதாவது முன்னாள் ஒய்ஃபை பழி வாங்கணுன்ற காரணத்துக்காக மத்தவங்களோட உயிரை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த மாதிரி ஒரு வேலைய பிளான் போட்டு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நானுமே பணத்தாசையால மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த தப்புக்கு தண்டனையா என் பொண்ணே இப்போ ரொம்பவே ஆபத்தான நிலைமையில இருக்கான்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம மீடியா முன்னாடி இந்த ஆளுக்காக நான் பண்ண பாவத்துக்காக தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க சொல்லப்போனா எல்லா உணவையுமே வீட்ல எப்படி சுத்தபத்தமா செய்றோமோ அந்த மாதிரி செய்றாங்க. அவங்க எல்லா கஸ்டமர்ஸுக்குமே தனித்தனியா ரொம்பவே ஹைஜீனிக்கா சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ட பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ட புகழ ஆரம்பிக்க. அப்போ இந்த மாதிரி அந்த செஃப் சொன்னது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு லைவ் நியூஸ்ல பார்த்த பொதுமக்களுமே நிஜமாவே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல எந்த ஒரு தப்புமே இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம கோபி
மேல தான் தப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, கோபிக்கும் தனியா க்ளவுட் கிச்சன்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா அந்த சாப்பாட்லயுமே இவங்க இந்த மாதிரி நெறைய கலப்படம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, பொதுமக்கள் இருந்த கோவத்துல க்ளவுட் கிச்சனையே அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ஆளு திறக்கவே கூடாதுன்ற அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க. அதனால கோபியோட க்ளவுட் கிச்சனே ஒரேடியா மூடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாக்யாவ ஒரேடியா அழிக்கணும்னு நெனைச்ச கோபியோட எண்ணமும் பொதுமக்களோட கோவத்தால தர மட்டமாகுது.